ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. இந்த நாள் காலையில் 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. திரளாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஸோ இந்த நாளில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாய், திடனாய், மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய் இருக்க தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளில் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசி தேவ ஜனங்களுடைய இக்கட்டுகள், அவருடைய கீழ்ப்படியாமை, அதனால் வந்த பாடுகள், இது எல்லாத்தையும் 3 அதிகாரத்தில் புட்டு வைக்கிறார். எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அது சொல்லி தேவ ஜனங்களை குறித்ததான ஒரு நிலைமை எப்படி இருக்கணும் என்று சொல்லி 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னவென்று கேட்டால், எங்கெங்கேயோ என்னென்னமோ பாடுகள் நடக்கிறது, தொல்லைகள் நடக்கிறது, சங்கடங்கள் நடக்கிறது. ஆனால் அவைகளின் நடுவிலே நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது என்று கேட்டால், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும். இப்போ பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நோ நோ நோ, ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஜீரோ. எவ்ரிதிங் இஸ் ஜீரோ ஃபார் ஹிம். திரும்ப சொல்கிறேன், அத்தி மரம் இருக்கு, துளிர் விட மாட்டேங்குது. திராட்சை செடி இருக்கு, பழம் இல்லை. ஒலிவ மரம் இருக்கு, பலன் இல்லை. வயல்கள் நிறைய இருக்கு, தானியம் இல்லை. கிடையில் ஆட்டு மந்தைகள் நிறைய இருக்கு, ஒண்ணு கூட குட்டி போட மாட்டேங்குது. தொழுவத்துல மாடே இல்லை. அப்போ எல்லாமே நோ என்ற சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம் இந்த காலை வேளையில. ஆனால் அப்படி வந்தாலும் நான் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் சொல்லணும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அது காரணம் இருக்கு. அடுத்த வசனம் சொல்லிருக்கு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். பிரைஸ் தி லார்ட். அவரே உங்கள் பலனாயிருப்பாராக. அவரின் கால்களை மான்களை கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களை கொண்டு போய் என்ன விடுவார். எல்லாம் நோன்னு இருக்கும்போது, நோன்னு இருந்த இடத்துல உயரமான ஸ்தலத்தில் கொண்டு போய் வைத்து, எல்லாம் உனக்கு தான்ப்பா என்று சொல்லி அவருடைய ஆசீர்வதிக்க போதுமானவர். கடந்த வாரத்தில் நிறைய சாட்சிகள் எனக்கு வந்தது. பலரும் சொன்னார்கள், என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம், எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு நினைச்சேன், கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கார். நிறைய சாட்சிகள் கடந்த வாரங்களுக்கு கிடைத்திருக்கு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் நோ இல்லை என்கிறதான இடத்துல இருந்து மகிழ்ச்சியா இருக்கிற இடத்திற்கு உங்களை கர்த்தர் கொண்டு சொல்லுவாராக. எப்போ என்று கேட்டால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். துதித்து கொண்டே இருந்து கொள்ளுங்கள், உயர்ந்து கொண்டே இருங்கள். பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீர் கேட்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். நாங்கள் ஜீரோவா இருந்தாலும் எங்க கூட ஆண்டவர் இருந்தா நாங்கள் ஹீரோவா மாறிடுவோம் சுவாமி. அப்படிப்பட்ட நிலைக்கு இங்கே பிள்ளைகள் எல்லாரும் நடத்தும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகனம் எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை என்றாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாயிருப்பார். God bless you abundantly again and again and again and again. Amen.